முதியோர் இல்லத்தின் பிரம்மாண்டமான வரவேற்பறையில் அமர்ந்து அன்றைய நாளிதழை படித்து கொண்டிருந்தார் தன் 2 மகன்களால் அங்கு தள்ளப்பட்ட கிருஷ்ணன். அப்பொழுது புதிய இனோவா கார் ஒன்று அந்த இல்லத்தின் போர்ட்டிகோவில் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு இளைஞன் இறங்கினான். தொடர்ந்து தலை நரைத்த வயது முதிர்ந்த பெண்மணியும் இறங்கினாள். வரவேற்பறையில் அமர்ந்திருந்த அனைவரும் தலையை நிமிர்த்தி பார்த்தனர். அவர்கள் மகன் தன் தாயை முதியோர் இல்லத்தில் சேர்க்க வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டனர். அவர்களை வெளியில் வந்து வரவேற்றார் முதியோர் இல்ல மேனேஜர். அங்கிருந்த பணியாளரை அழைத்து வந்தோர் கொண்டு வந்த சூட்கேஸை எடுத்து வர சொல்லி அவர்களை தன் அறைக்கு அழைத்து சென்றார் மேனேஜர். அனைவரும் அந்த பெண்மணியை ஒரு வினாடி நிமிர்ந்து பார்த்த தங்கள் பணியில் மீண்டும் அமிழ்ந்து போயினர். பத்திரிகை படித்து கொண்டிருந்தவர்கள் தொடர்ந்து படித்தனர். பேசிக்கொண்டிருந்தவர்கள் தங்கள் பேச்சை தொடர்ந்தனர். அந்த பெண்மணி கிருஷ்ணனை தாண்டி சென்ற பொழுது அவளை எங்கேயோ பார்த்தது போல் இருந்தது அவருக்கு. அந்த முகம் அவருக்கு ரொம்பவும் பரிச்சயமான முகமாகவே இருந்தது. அவளுடைய நடையும் கூட. கஷ்டப்பட்டு தன் மூளையை கசக்கி யோசித்தார். எங்கே பார்த்திருக்கிறோம், எங்கேயோ பார்த்த மாதிரியே உள்ளதே என பல கோணங்களில் யோசித்தார். அதற்குள் மேனேஜரின் அறையில் செய்ய வேண்டிய அலுவல்களை முடித்துவிட்டு அந்த பெண்மணியும் இளைஞனும் வரவேற்பறைக்கு வந்தனர். அந்த பெண், நீ கிளம்பு சுரேஷ், நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள். இந்த குரல் நமக்கு ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் மூளையை கசக்கினார் கிருஷ்ணன். அப்பொழுது அங்கு வந்த முதியோர் இல்ல மேனேஜர், வாங்க சுபத்ராமா, உங்கள் ரூமை காட்டுறேன் என்று சொல்லவும் சட்டென்று கிருஷ்ணனுக்கு பொறி தட்டியது. சுபத்ராவா? ஆம், அதே சுபத்ராவேதான். அவள் முகத்தை எப்படி நான் மறந்தேன்? அவளை கடைசியாக சந்தித்து சரியாக 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன என்றது அவர் மனம். இப்படி ஒரு சூழலில் சுபத்ராவை சந்திப்போம் என்று சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை கிருஷ்ணன். என்னை சுபத்ராவுக்கு நினைவு இருக்குமா? எப்படி என்னை மறந்திருப்பாள் என்று அவர் மனம் அவரையே எதிர்கேள்வி கேட்டது. மேனேஜரை தொடர்ந்து தன் புது இருப்பிடம் நோக்கி சுபத்ரா நடக்க அவளுடைய நடை அதுதான் நினைக்கும் சுபத்ராதான் என்பதை கிருஷ்ணனுக்கு உறுதி செய்தது. கிருஷ்ணனுக்கு அப்பொழுது 25 வயது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் ஆபீசராக வேலைக்கு சேர்ந்திருந்தான். ஆச்சாரமான குடும்பத்தைச் சேர்ந்தவன் கிருஷ்ணன். அவன் வீட்டில் சமையலில் வெங்காயம் சேர்ப்பதாக இருந்தால் கூட நாள் நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துதான் செய்வார். அவ்வளோ பெரிய ஆச்சாரமான குடும்பம். அந்த அளவிற்கு ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்த குடும்பம். அவன் பணியாற்றியது சிறு தொழில் கடன் தரும் கிளையாக இருந்ததால் எப்பொழுதும் வங்கியில் கூட்டமாகவே இருக்கும். கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் யாராவது ஏமாற்றி விடுவர். வர்த்தக கடன் கேட்டு வரும் விண்ணப்பங்களை சரிபார்க்கும் குமாஸ்தாவாக இருந்தாள் சுபத்ரா. அவளும் வேலைக்கு புதிது என்பதால் கிருஷ்ணனிடம் அடிக்கடி சந்தேகத்தை கேட்டு செல்வாள். சில நேரங்களில் இருவரும் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு கொண்டே அன்று பரிசீலித்த கடன் விண்ணப்பங்களை எல்லாம் பற்றி விவாதிப்பர். மறுபடியும் சரிபார்த்து கொண்டிருப்பார்கள். சுபத்ரா பேரழகியாக இல்லாவிட்டாலும் பார்க்க லட்சணமாக இருப்பாள். அளவான உயரம், அதற்கேற்ற உடல்வாகு, நீண்ட சுருள் தலைமுடி என ஒரு முறை பார்ப்பவரை மறுமுறை திரும்ப பார்க்க செய்யும் வசீகரம் அவளிடம் இருந்தது. சுபத்ராவுக்கு கிருஷ்ணனை பிடித்திருந்ததை அவளுடைய சில செய்கைகள் சொல்லின. அலுவலகத்தில் எல்லோரும் போன பின் கிருஷ்ணனுக்கு உதவ சுபத்ரா மட்டும் இருப்பாள். அனாவசியமாக நாட்களை கடத்தாமல் அவளிடம் சீக்கிரமே தன் காதலை சொன்னான் கிருஷ்ணன். எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது, நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என கேட்டபொழுது புன்னகை மூலம் அதை சரி என ஆமோதித்தாள் சுபத்ரா. அப்படித்தான் அவர்களுடைய காதல் ஆரம்பமானது. அவர்களின் காதல் கண்ணியமான முறையில் வளர்ந்தது. இருவரும் தங்கள் குடும்பத்தாரிடம் சொல்லி முறைப்படி திருமணம் செய்து கொள்வதைத்தான் விரும்பினர். கிருஷ்ணனுக்கு திருமண வயதில் 2 தங்கைகள் இருந்தனர். சுபத்ராவுக்கு ஒரு அக்காவும் ஒரு தங்கையும் இருந்தனர். இருவருக்கும் இடையில் ஜாதி வேறு பூதாகரமாக இருந்தது. ஜாதி பிரச்சனை குறுக்கே வரும் என்பதும் தெரிந்தும் அதை எப்படியாவது சமாளித்து விடலாம் என இருவரும் நினைத்தனர். ஆனால் அவர்கள் நினைத்தபடி அந்த பிரச்சனையை அவர்களால் எளிதில் சமாளிக்க முடியவில்லை. இருவர் வீட்டிலும் பெரிய ரகளையே நடந்தது. கிருஷ்ணனின் பெற்றோர் அவன் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்து கொண்டால் தங்கைகளுக்கு திருமணம் நடக்காது என சொல்லி தட்டி கழித்தனர்.
தங்கைகளின் திருமணம் முக்கியம் என பயத்தையும் காட்டினர். சகோதரிகளின் திருமணத்துக்கு பின் சுபத்ராவை மணந்து கொள்வதாக கிருஷ்ணன் சொல்லியும் அவர்கள் ஏற்கவில்லை. சுபத்ரா வீட்டிலோ அவள் கிருஷ்ணனை பற்றி இனி நினைத்தாலே குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டு விடுவதாக பயமுறுத்தினார்கள். இன்றைய காலம் மாதிரியெல்லாம் அப்பொழுது பெற்றவர்களை மீறி எதையும் செய்யும் திராணி இல்லாமல் கிருஷ்ணனும் சுபத்ராவும் தங்கள் காதலை தியாகம் செய்தனர். வேறு கிளைக்கு மாற்றல் வாங்கி கொண்டான் கிருஷ்ணன். முதலில் சுபத்ராவை மறப்பது அவனுக்கு கடினமாக இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல கல்யாணம், குழந்தைகள், பொறுப்பு என வரவும் சுபத்ராவை எப்போதாவது நினைத்து கொள்வான். முற்றிலுமாக மறக்கவில்லை என்றாலும் அவ்வப்போது நினைவு கொள்வான். அவன் வங்கி சேவையில் இருந்த 30 ஆண்டுகளும் எத்தனையோ கிளைகளில் பணியாற்றினாலும் சுபத்ராவை மீண்டும் சந்திப்புக்கும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. விசாரித்த பொழுது சுபத்ரா திருமணம் முடிந்து திருநெல்வேலி பக்கம் பணிமாற்றல் வாங்கி கொண்டது தெரிந்தது. இப்போது அந்த சுபத்ராவை முதியோர் இல்லத்தில் சந்தித்தார் கிருஷ்ணன். இந்த உலகம் இவ்வளவு சின்னதா என கிருஷ்ணனுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. ஒரே வங்கியில் பணியாற்றிய பொழுது கிடைக்கும் சந்திக்காத வாய்ப்பு 60 வயதுக்கு மேல் முதியோர் இல்லத்தில் விதி இருவரையும் சந்திக்க வைத்திருப்பதை நினைத்து கிருஷ்ணனுக்கு மேலும் விந்தையாக இருந்தது. சுபத்ராவிடம் எப்படியாவது பேச வேண்டும் என நினைத்தார். சுபத்ரா என்னை நினைவில் வைத்திருப்பாளா? ஒருவேளை பார்த்துவிட்டுதான் கவனிக்காதது போல் சென்றாளோ என்ற சந்தேகம் அவர் மனதில் ஏற்பட்டது. முதியோர் இல்லத்தில் ஆண்கள் ஒரு பகுதியும் பெண்கள் பகுதியும் தனித்தனியாக இருக்கும். தனி அறைகளாக இருந்தால் கூட ஒருவரை ஒருவர் சந்திப்பது கஷ்டம்தான். உணவருந்தும் நேரம்தான் சந்தித்து கொள்ளலாம். அன்று மதிய உணவுக்கு வந்த சுபத்ராவிடம் அவள் வயதொத்த 2 பெண்கள் தன்னை அறிமுகம் செய்து கொண்டனர். அவளுடைய மேசை அருகே சென்ற கிருஷ்ணன், சுபத்ரா என்னை தெரிகிறதா என்று வினவினார். கேள்விக்குறியுடன் அவரை பார்த்த சுபத்ராவின் முகம் சில நொடிகளில் அடையாளம் கண்டுகொண்டது. நீங்கள் கிருஷ்ணன் தானே? எப்படி இருக்கிறீர்கள்? அவரை சந்தித்த மகிழ்ச்சி அவள் குரலில் வெளிப்படையாகவே தெரிந்தது. இருவரும் பரஸ்பரம் குசலம் விசாரித்து கொண்டனர். எனக்கு 2 மகன்கள். மூத்தவன் அமெரிக்காவில் இருக்கிறான். அவன் அமெரிக்க பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். என்னை இங்கு கொண்டு வந்து விட்டவன் இளையவன். இவனும் காதல் கல்யாணம்தான். வேறு மதத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என சொல்லி ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை உதித்தாள் சுபத்ரா. எனக்கு 2 பெண்கள், இருவருமே காதல் கல்யாணம்தான் என்றார் கிருஷ்ணன். இந்த காலத்து இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் தங்களுக்கு என்ன தேவை என்பது தெரிந்திருக்கிறது. அவர்கள் மற்றவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை என்றாள் சுபத்ரா. பெற்றவர்களுக்கு பயந்தது எல்லாம் நம் காலத்தோடு போய்விட்டது. இப்போது நாம் தான் அவர்களுக்கு வளைந்து கொடுக்க வேண்டி இருக்கிறது என்றவர் தொடர்ந்து, நம் வாழ்க்கையில் எப்போதோ பிரிந்து இப்படி முதியோர் இல்லத்தில் வந்து சந்திப்போம் என எதிர்பார்த்தோமா என்றார் கிருஷ்ணன். இந்த உலகின் மிகப்பெரிய மர்ம நாவல் மனித வாழ்க்கைதான். அதில் எப்போது என்ன நடக்கும் என்று யாருக்குமே எதுவுமே தெரியாது என்றாள் சுபத்ரா. இந்த மர்மம் மட்டும் இல்லை என்றால் வாழ்க்கை சுவை குன்றி போயிருக்கும் இல்லையா என்றாள். முதியோர் இல்லத்தில் கிருஷ்ணனுக்கும் சுபத்ராவுக்கும் பேச நிறைய நேரம் கிடைத்தது. சுபத்ராவின் கணவர் அவருடைய 40வது வயதிலேயே அகாலமானதாக கேட்டு மனம் வருந்தினார் கிருஷ்ணன். சுபத்ரா தனி மனுஷியாக நின்று 2 ஆண் குழந்தைகளையும் நல்ல நிலைக்கு உயர்த்தி இருக்கிறாள். ஆனால் இன்று அந்த பிள்ளைகள் அவளை முதியோர் இல்லத்தில் விட்டு சென்றதை நினைத்த பொழுது அவருக்கு வருத்தமாக இருந்தது. கிருஷ்ணனின் மனைவி 5 ஆண்டுகளுக்கு முன் மறைந்தார். அம்மா இருந்தவரை பெண்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்து சென்றார்கள். அம்மா மறைந்த பின் அப்பாவை பற்றி அவர்கள் 2 பேருமே கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அப்பாவை பார்த்து கொள்ளும் பொறுப்பை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. சுபத்ரா வருவதற்கு முன் முதியோர் இல்லத்தில் தனிமையை உணர்ந்தார் கிருஷ்ணன். சுபத்ராவின் வருகை அவருடைய தனிமையை போக்கியது. தினமும் காலையில் இருவரும் அகன்ற புல்வெளியில் நடைபயிற்சி மேற்கொள்வர். அப்போது 30 வருடங்களுக்கு முன் சென்னை நகர தெருக்களில் அவர்கள் காதலர்களாக வலம் வந்த நாட்கள் இவரது நினைவுக்கு வந்தது. மாதா மாதம் இருவரும் ஒன்றாகவே வங்கிக்கு சென்று தங்கள் பென்ஷன் தொகையை எடுத்தனர். அவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்க பெரிய காஞ்சிபுரம் வரைக்கும் சென்று வந்தார்கள். அவர்களின் நாட்கள் மகிழ்ச்சியாகவே செல்லத் தொடங்கியது. இருவருக்குமே ஒரு துணை தேவைப்பட்டது போலிருந்தது. எப்பொழுதாவது ஹோட்டலில் போய் சாப்பிடுவதும் உண்டு.
சில நேரம் சுபத்ராவின் அறையில் இருக்கும் டிவியில் பழைய சினிமா பாடல்களை பார்ப்பார் கிருஷ்ணன். அதில் வரும் பாடல்கள் அவர்கள் காதலர்களாக இருந்த பொழுது வெளிவந்த பாடல்களாக இருந்ததால் இருவருமே பழைய நினைவுகளில் மூழ்கி விடுவார்கள். சுபத்ரா, இந்த விடுதிக்கு வந்து 6 மாதங்கள் போனதே தெரியவில்லை. நமக்கு பிடித்தவர்கள் நம்முடன் இருக்கும் பொழுது காலம் ஓடுவதே தெரிவதில்லையே. அப்படித்தான் இருந்தது இவர்களுக்கும். ஆனால் இவர்களுடைய நட்பு அந்த முதியோர் இல்லத்தில் முக்கியமாக விமர்சிக்கப்பட்டது. இருவரும் எப்போதும் சேர்ந்தே இருப்பதை பற்றி அரசல் புரசலாக பேசத் துவங்கினார். ஒரு நாள் கிருஷ்ணனை தன்னுடைய அறைக்கு அழைத்தார் மேனேஜர். மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்கள் கண்ணியமான உத்தியோகத்தில் இருந்திருக்கிறீர்கள். உங்கள் மீது இப்படி ஒரு களங்கம் வரலாமா என கேட்டார். சுபத்ரா என்னுடைய பால்ய சிநேகிதி. நான் அவளுடன் பேசுவதால் மற்றவர்களுக்கு என்ன வந்தது? சிரித்து கொண்டே கேட்டார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் சார், இந்த முதியோர் இல்லத்திற்கென்று ஒரு கௌரவம் இருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் சுபத்ரா அம்மாவுடன் நெருங்கி பழகுவதை நிறுத்தவில்லை என்றால் இருவரில் ஒருவர் இந்த முதியோர் இல்லத்திலிருந்து வெளியேற நேரிடும். இதுதான் கடைசி வார்னிங் என்று மேனேஜர் அதட்டலாக பேசினார். சுபத்ராவிடம் இந்த செய்தியை சொன்னவுடன் உண்மையிலேயே மிகவும் வருந்தினாள். சின்ன வயதில் தான் பிரச்சனை என்றால் வயதான பிறகும் கூடவா? கிருஷ்ணனுடன் பேசுவதற்கு தடை என நினைக்க சுபத்ராவுக்கு சிரிப்பு வந்தது. அன்றிரவு முழுவதும் யோசித்தார் கிருஷ்ணன். மறுநாள் காலை சுபத்ராவை மொபைலில் அழைத்து, சுபத்ரா, சின்ன வயதில் நம் பெற்றோருக்காகவும் குடும்பத்திற்காகவும் தியாகம் செய்தோம். இப்பொழுது நாம் நமக்காக வாழலாமா என கேட்டார். சுபத்ராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள் கிருஷ்ணன்? எனக்கு எதுவுமே விளங்கவில்லையே. தயவு செய்து புரியும்படியாக சொல்லுங்கள் என கேட்டாள் சுபத்ரா. நான் சொல்வதை சரியான தளத்தில் வாங்கிக்கொள். நாம் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? இந்த கடைசி காலத்தில் நாம் ஏன் ஒருவர் மற்றொருவருக்கு நல்ல துணையாக இருக்கக்கூடாது என அவர் கேட்க சுபத்ரா யோசித்தாள். சிறிது நேரம் யோசித்தவள் பின், நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கிருஷ்ணன். முதலில் பெற்றோருக்காக வாழ்ந்தோம், அப்புறம் நம் குடும்பத்திற்காக வாழ்ந்தோம். இனி மீதமுள்ள கொஞ்ச நாட்களை நாம் நமக்காக வாழ்வோம் என்றால், எனக்கு இதுவரை ஒரு பொன் கூட செய்து விசாரிக்காத என் மகள்களிடம் நான் திருமணத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ சொல்ல வேண்டுமா என பதிலுக்கு கேட்டார். என் மகன்கள் என்னை உதறி ரொம்ப காலமாகிவிட்டது. இனி அவர்களுக்கு என்னை பற்றி கவலை இல்லை என்றாள். கல்யாணத்தை பதிவு செய்த அதிகாரி இவர்களை பார்த்த, என்னுடைய இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் செய்து கொள்ளும் சிறு வயதினரையே நான் பார்த்திருக்கிறேன். முதல் முறையாக இப்பொழுதுதான் திருமணத்தின் முழு அர்த்தம் புரிந்து துணைக்காக திருமணம் செய்து கொள்பவர்களை பார்க்கிறேன். உங்களுக்கு திருமணம் செய்து வைத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற பொழுது கிருஷ்ணனும் சுபத்ராவும் சிரித்தனர். நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. வயதான காலத்தில் நம் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.